சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஜீவன் தான் கிறிஸ்து. அவர் வந்து அழிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு. அந்த இயேசுவை இப்படிப்பட்டவராக இருந்து இப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுவது அறிக்கை. அதை நான் நீ சொல்லும் போது அவருக்குள் பாவம் இருந்தது சொல்லுகிறாய் என்று சொன்னது. அப்படி சொல்றது ரகசியம் என்ன என்று பவுல் சொல்றாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உலகத்துக்குள்ளால நீ வளர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருப்போம், தெரியாது. நீ வசனத்தை கேட்டோம், பைபிள படிச்சோம், பாட்டு பாடியும் பூச வச்சோம், எல்லாம் செய்துகிட்டு இருப்போம். அதனால உனக்கு அது உணர்வுக்கு வராது. அதை தாண்டுற ஒரு அபிஷேகத்தின் நுகமுள்ள இறங்குகிறது. அந்த பலமுள்ள இறங்கினாதான் நம்ம யார் என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏதோ பிரச்சனை வந்துன்னா, நோவு வந்துன்னா உடனே தனிமையிலிருந்து அருவாமனை கத்தி போல இருக்கிற புத்திய தீட்டான தனிமை இருந்து தனிமை தீட்டான தீங்குகளை பிணைக்கிறதற்கு நீ வல்லவனா ஆகிவிடுவாய். நேரே தேவ சமூகத்தில் போய் உன்னை விதானப்படுத்துகிற, தன் பிள்ளைகளை உணர செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவங்க பாகத்திலே உட்கார உன்னை விதானப்படுத்தி உனக்கு இருக்கக்கூடிய குற்றங்களை அவரை வெளிப்படுத்துவார். அப்பதான் மற்றவங்க மேல எரிச்சலும் பொறாமையும் காய்மகாரமும் பழி வாங்குற எண்ணம் உனக்குள்ள வளராது. அல்லேலூயா.